வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான குட் பேட் அக்லின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த வருஷம் இந்த படம் சக்கப்போடு போட்டிருக்கு. இந்த படத்துல அஜித் குமார், த்ரிஷா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வில்லன் கேரக்டர்ல மிரட்டி விட்டுருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஹீரோவான ஏகேவை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. ஏகேவை ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க. இவர் பெரிய டானா இருப்பாரு. எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுறாங்க. இவர் ரம்யான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. ரம்யா இதெல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு பல வாட்டி சொல்லியிருப்பாங்க. இவர் கேட்காம இருந்திருப்பாரு. ரம்யாக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவர் பாக்குறதுக்காக வராரு. இல்ல இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நீங்க தொடக்கூடாது, குழந்தைய பார்க்கணும்னா மாறி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இவரோட ரைட் ஹேண்டா டைசன் ஒரு நபர் இருப்பாரு. அவர் இருக்கார்ல, முக்கியமான ஆளுங்களை பாக்குறதுக்காக வராரு. ஏகேவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவரே சரண்டர் ஆகிறதுக்காக வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் மாறிட்டு வர சொல்றாங்கல்ல, அதனால சரண்டர் ஆயிரலாம் நினைக்கிறாரு. அப்படி இவரா வந்து ஜெயில லாக் ஆகுறாரு. அப்படியே 16 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ஏகேவோட பையனா இருப்பாரு. பேரு விகான் அப்படின்றது. விகான் இருக்கார்ல, தாத்தாவை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. தாத்தா கான்வெகேஷன் டேட்டுக்கு என்னோட அப்பா வரப்போறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏதோ அப்பா வரப்போறாரா அப்படின்ற மாதிரி தாத்தா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஏகேவோட ஒய்ஃபான ரம்யா வந்துடுறாங்க. ரம்யா கிட்ட என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நீ நல்ல மார்க் வாங்கினா அப்பா வருவாருன்னு சொன்னேன். பார்த்தா ஃபெயில் ஆகாம பாஸ் ஆயிட்டான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏகே இருக்க ஜெயில நமக்கு காட்டுறாங்க. ஒரு செல்லுல இருக்கவர் தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு போல. கூட இருக்க நபருக்கு இது தெரிஞ்சிருது. இங்க இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது, நீ அமைதியா இருன்னு சொல்றாரு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. ஏற்கனவே நிறைய போலீஸுங்களை கரெக்ட் பண்ணிட்டேன், ஒத்து வராதவங்களுக்கு சூப் தந்துட்டேன், எல்லாருமே மயக்கத்துல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல நான் தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை கூட்டு போறதுக்கு வந்துடுறாங்க. இவரும் போலீஸ் ட்ரெஸ்ல இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கிளம்புறதுக்காக ஒரு கதை ஓபன் பண்ண பாக்குறாரு. அந்த கதவுக்கு அந்த சைடு நம்ம ஹீரோ தான் நின்னுட்டு இருக்காரு. டைட்டில் கார்ட்லாம் போட்டு நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ் காஸ்டியூம்ல தான் நின்னுட்டு இருக்காரு. இவரும் போலீஸ் போலன்னு அந்த நபர் நினைச்சிடுறாரு. நீங்க சூப் குடிக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. குடிக்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்களா தப்பிக்க ட்ரை பண்றாங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஜெயில விட்டு ஏகே தப்பிக்க மாட்டாருன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதை மீறி தான் இவர் தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப போலீஸுங்களெல்லாம் முழிக்க வச்சு இவங்க எல்லாரையும் தடுக்க வைக்கிறாரு. இந்த போலீஸ பத்தி மட்டும் முன்கூட்டியே தெரியல, இல்லனா தப்பிச்சிருப்பன்ற மாதிரி இவன் சொல்றான். அவர் போலீஸ்னு யார் சொன்னா, அவரை நம்மள மாதிரி கைதி தான் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்ப ஏகே இருக்கார்ல, இந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த நபர் இருக்கார்ல, ஃபேமிலியை பார்க்கணுன்றதுக்காக தான் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் இருந்து நீ தண்டனை அனுபவிச்சிரு, ஒரு புது மனுஷனா போய் ஃபேமிலியை பாரு, அதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. விகானை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. இத்தனை வருஷம் வராதவனோட அப்பா கான்வெகேஷன் டேக்கு மட்டும் வருவாருன்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ ரொம்ப ஓப்லாம் வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நினைச்சு இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப நேரா இவரோட தாத்தா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசுறதுக்காக வராரு. பிரசன்னா தான் மாமாவா இருப்பாரு. அப்பா எதுக்காக வரவே மாட்டாரு, அப்படி என்னதான் வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க உண்மையை சொல்லக்கூடாது இல்ல, அதனால பெரிய பிசினஸ் மேனு, அவர் உட்காரவே முடியாது, 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கைதின்றது நமக்கு தானே தெரியும். போலீஸுங்களுக்கும் அப்பப்ப ஹெல்ப் பண்றாரு. அதனால சில சலுகைலாம் இவருக்கு தந்திருக்காங்க. இவர் ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கான்வெகேஷன் டே நடக்கிறத காட்டுறாங்க. அப்பா வரல, என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றான். அப்பா வந்துருவாரு வான்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இந்த பையன் கேட்காம கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். ஹீரோக்கு சில ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் தந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, நடுவுல பையன் கிட்ட பேசிக்கிறதுக்கான வாய்ப்பை தருவாங்க. இவர் வெளிநாட்டுல இருக்க மாதிரிலாம் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பையன் இந்த வாட்டி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் வரேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க, நீங்க வரவே தேவையில்லப்பா, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் இவன் கோவமா பேசுறான். அப்ப இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா வந்துருவன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்லப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பர்த்டே வரப்போகுது, நீங்க பர்த்டேக்கு வரதா இருந்தா வாங்க, இல்லனா வரவே வராதீங்கன்ற மாதிரி சொல்றான். பையன் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறதுனால இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இன்னும் 6 மாசத்துல ரிலீஸ் ஆக போறாரு. சார் கொஞ்சம் ரிலீஸை ப்ரீபான் பண்ணா நல்லா இருக்கும், எனக்காக பேசி பாருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரிப்பா நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி இந்த சீஃபுமே ஏத்துக்கிறாரு. இது மும்பையா தான் இருக்கும். ஏகே சீக்கிரமா ரிலீஸ் ஆக போறாருன்றது ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. ஏகே எதுக்காக முன்கூட்டியே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு, அப்ப திரும்பி விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் வரப்போறாரு போல, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டம்லாம் இந்த இடத்துல போடுறாங்க. இப்ப ஹீரோ ஜெயில விட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் அசிஸ்டன்ட் டைசன் சொன்னல, அவருமே கார்ல இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃபுமே ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க.
சந்தோஷப்படுறாங்க, ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்கே, அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தீங்க, ஒருவேளை தப்பிச்சு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுவேன்னு நினைச்சேன், அதனால தான் ஆர்டர் காப்பியை கொண்டு வந்திருக்கேன் பாருன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. சோ ஹஸ்பண்ட் ப்ராப்பரா ரிலீஸ் ஆயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ரம்யாக்கு குழந்தை பிறக்கும் போது இவர் பாக்குறதுக்காக ஆசாசியா வந்திருப்பாரு. ஆனா குழந்தைய தொடாதீங்கன்ற மாதிரி இவங்க நிறுத்திடுறாங்க. நீங்க கேங்ஸ்டரா இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்ன, நீங்க கேட்கவே இல்ல. உங்களால குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, குழந்தை பக்கத்திலே வராதீங்க, நீங்க வேற ஆளா மாறி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப உண்மையிலேயே அப்படி வந்திருக்காருல, அதனால பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பையன் எங்க போனாலும் சரி, இந்த ட்ரெஸ் அப்பாக்கு நல்லா இருக்கும், நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான், இத போடுங்க சந்தோஷப்படுவான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. ஸ்பெயின்ல தான் பையன் படிக்கிறான், அங்க போலான்னு நினைக்கிறாங்க. ரம்யா நடுவுல மட்டும் மும்பைக்கு வந்துட்டு போவாங்க போல, அந்த மாதிரி வரும்போது தான் ஏகே வந்திருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஸ்பெயினுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ரவுடிங்க இருக்காங்கல்ல, இவரோட வண்டியை இடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவரும் தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப இவங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப பயங்கரமா ரம்யா கோவப்படுறாங்க. நீங்க வெளியே வந்தோன்னு திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களால விகானுக்கு ஆபத்து வந்தா என்னால ஏத்துக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு நீங்க வராதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப வேகமா இவரோட ஆயுதம்லாம் வச்சிருக்க கிடங்குக்கு வந்துடுறாரு. திரும்பி நம்ம சண்டை போட போறோமா அப்படின்ற மாதிரி டைசன் கேக்குறாரு. சண்டைலாம் போட போறது இல்ல, இந்த ஆயுதம் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. திரும்பி இதை பண்றதை பத்தி கூட நான் யோசிக்க போறது இல்ல, எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சவங்க யாருன்றது இவருக்கு தெரியும்ல, அவங்கள பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அந்த இடத்துல நிறைய ரவுடிங்க இருக்காங்க. எல்லாருமே இவர் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் இந்த விஷயத்தை விட்டுட்டேன், என் பையனுக்காக தான் விடணும்னு முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் பண்ற ஐடியாவே இல்ல, என்ன போக விட்டுருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து போன் கால் வருது. இன்னும் விகான் வீட்டுக்கு வரவே இல்ல, நம்மள அட்டாக் பண்ண நினைச்சவங்க தான் விகானை ஏதோ பண்ணிருக்காங்க போல, உங்களால தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இங்க இருக்க ஆளுங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்க இருந்து போலான்னு நினைச்சவரு இதுக்கப்புறம் போக கூடாது, ஆயுதத்தெல்லாம் எடுன்ற மாதிரி டைசன் கிட்ட சொல்லிட்டாரு. டைசனுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆயுதத்தெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. நீ ஒருத்தன் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவருமே சண்டைக்கு தயாராகிறாரு. இப்ப கதவெல்லாம் சாத்திட்டு இங்க இருக்க ஆளுங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப தனியாலாம் இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இவரோட மச்சான் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. மச்சான் இருக்கார்ல, மும்பைல இருக்கவங்க இதை பண்ண மாதிரி தெரியல, இங்க இருக்கவங்க தான் யாரோ பண்ணிருக்காங்க, ஒரு கேஸ்ல அவன் மாட்டிருக்கான், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. பையனை போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பையன் மேல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவன் கார்ல ட்ரக்ஸோட மாட்டிருக்கான் போல, இல்லீகல் ட்ரக்கை யூஸ் பண்ணதுக்காக இவன் மேல சார்ஜஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்றன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. எதுவுமே பேசாம இருக்கான். அதனால இவனுக்கு தண்டனையை கொடுத்து கூட்டு போறாங்க. பையன் ட்ரக்ஸ்லாம் எடுக்கவே மாட்டான்றது ரம்யாக்கு நல்லா தெரியும். இவர் மேல கோவம் இருக்கிற யாரோ தான் என்னோட பையனை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, இவர் வந்தோடனே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கல்ல, அவனுமே அப்பாவை சோகமா பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். எவ்வளவோ காயம் ஏற்பட்டிருக்கு, ஆனா இந்த வலி எனக்கு வந்ததே கிடையாது, இப்ப மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது, இந்த வலியை தந்தவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜானின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் இருக்கார்ல, ஒரு ஷிப்ல பெண்கள் கூட எல்லாம் ஜாலியா டான்ஸ் பண்றாரு. இவர் அப்பாவை கொன்னவரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப கொல்றதுக்காக வராரு. உன் அப்பாவை 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்ன, இப்ப எதுக்காக அதுக்கு பழி வாங்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஜானி இருக்கார்ல, என் லைஃப் நல்லா மாறும்னு நினைக்கும் போது என்னோட அப்பாவை போட்டு தள்ளின, இப்போ உன் பசங்க ஒன்னால லைஃப் மாறும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ உன்னை போட்டு தள்ளினாதான் கரெக்டா இருக்கும், சாவுன்ற மாதிரி இந்த இடத்துல இவர் போட்டு தள்ளிடுறாரு. இப்ப ஏகேவும் பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவனுக்கு நித்யான்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க கூட அவுட்டிங் போலான்னு நினைச்சிருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கேங் ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த பையனை லாக் பண்ணி நித்யாவை இவன் கண் முன்னாடியே சாவடிச்சிருவாங்க. அதே சமயம் இவன் மண்டிலேயே ஒரு போடு போட்டிருப்பாங்க. முடிச்சு பார்க்கும்போது இந்த கேஸ்ல மாட்டிருப்பான். இவன் நடந்த விஷயத்த சொன்னா கொலை கேஸ்ல மாட்டிப்பான்ல, அதனால தான் அமைதியா இருந்திருப்பான். சரி அந்த டீமை சேர்ந்தவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நித்யா கூட நான் பேசிட்டு இருக்கும் போது பிரச்சனை பண்றதுக்காக சில சமயம் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். அவங்க அடையாளத்தை சொல்லுன்ற மாதிரி இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. நீங்க கேங்ஸ்டரா இருந்தீங்கன்ற மாதிரி அம்மா கோபமா பேசினாங்களே, அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி இவன் கேக்குறான். அதெல்லாம் உண்மைதான், கவலைப்படாத, உன்னோட பர்த்டேக்குள்ள உன்னை நான் வெளியே எடுப்பேன், இது அப்பாவோட ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. பையன் மேத்யூன்னு ஒரு நபரை பத்தி தான் சொல்லியிருப்பான். மேத்யூக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அந்த ஆளுங்களெல்லாம் மீறி இவரை மேத்யூவை ரீச் பண்ணிடுறாரு. மேத்யூவை அடிச்சு உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. பேட் உல்ஸ் தான் இந்த வேலையை கொடுத்தாங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். மாமா அதை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மச்சான் சில விஷயத்த சொல்றாரு. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் வாண்டட் லிஸ்ட்ல பேபிள்னு ஒரு ரவுடி இருப்பாரு. அந்த ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கீழே 4-5 பேரை வச்சிருப்பாரு.
அந்த 4-5 பேருக்குமே பணம்லாம் சேர்த்து வைக்கிற ஒரு இடத்த அமைச்சு தந்திருப்பாரு. அதை கவனிச்சுக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். அந்த மாதிரி பிக் டேடி அப்படின்றவருக்கு இடத்த தந்திருப்பாரு. அந்த பிக் டேடி கிட்ட ஜானின்னு ஒருத்தன் வேலை பார்ப்பான். அவன் தான் இந்த வேலையை கொடுத்துருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஜானியை பொறுத்த வரைக்கும் ஒரு மொட்டை தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மொட்டை தான் அந்த இடத்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மொட்டை மூலியமா ஜானியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த மொட்டையை மீட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவங்க பிராங்க்னு ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ பிராங்க் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருவாரு. உண்மையில நான் பிராங்க் எல்லாம் கிடையாது, என் பையனை நீங்க தேவையில்லாம லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுனாலும் பேசிக்கலாம், எவ்வளவு காசுனாலும் நான் தரேன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த மொட்டை இருக்காருல, இந்த விஷயத்த பத்தி ஜானிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. எந்த பையனடா தூக்குனீங்கன்ற மாதிரி ஜானி கேக்குறாரு. ஜானிக்கு எந்த பையனை தூக்குனாங்கன்றதே தெரியாது போல. மொட்டை, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதுன்னு சொன்னல, ஏன்டா பண்ண, சரி வந்திருக்கவன் யாரு, பார்க்க எப்படி இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சிசிடிவில பார்க்க முடியல, ஒரு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டாரு. இந்த மொட்டை ஹீரோக்கு தெரியாம போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ கவனிச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்சே போட்டோ எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டாரு. இப்ப இவரும் போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ரவுடிங்லாம் இருக்க மாதிரி ஒரு குரூப் இருக்கும். இப்ப ஜானி இருக்கார்ல, அந்த போட்டோவை போட்டு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவன் கிட்ட வம்பு வேணாம், விட்டுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் குரூப்பை விட்டு ரிலீவ் ஆகுறாங்க. இதை பாக்குற ஜானிக்கும் கொஞ்சம் பயம் வருது. அவன் பெரிய ஆள் போலடா, பிரச்சனைலாம் வேணாம், அனுப்பி விடுன்ற மாதிரி மொட்டை கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா மொட்டை இருக்காருல, காசு தரேன்னு சொல்றான், வாங்கிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. டே மொட்டை, சீக்கிரமா அனுப்புன்ற மாதிரி ஜானி சொல்லிட்டு இருக்காரு. அதை மீறிய மொட்டை இருக்காருல, காசு அனுப்பி விடுன்ற மாதிரி இவரோட அக்கௌண்ட்டை தராரு. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவர் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் எடுத்துடுறாரு. என் பையனை எதுக்காகடா மாட்ட வச்சீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஏகே கோவமா கேக்குறாரு. ஜானி இருக்காருல, வேற ஒரு பையனை லாக் பண்றதுக்கு பதிலா உங்க பையனை லாக் பண்ணிட்டோம், சாரி, நாங்க சீக்கிரமா வெட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பையனை திட்டமிட்டு தான் லாக் பண்ணிருக்க, என்கிட்ட போட்டோ இருக்குன்னு போட்டோவை காட்டுறாரு. ஜானி ரெகுலரா அந்த பையனை ஃபாலோ பண்ண மாதிரி தான் போட்டோ இருக்கு. இப்ப ஜானி இருக்கார்ல, டே மொட்டை போட்டு தள்ளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மொட்டையும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மொட்டையை தொங்க விட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்தோட கண்ட்ரோலை கொண்டு வந்துடுறாரு. இந்த இடத்த வெடிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ் மூலியமா வெடிக்க வைக்கவான்ற மாதிரிலாம் ஜானியை மிரட்டுறாரு. அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, உங்க பையனை விடணும், அவ்வளவுதானே, விடுறதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாரு. இப்ப இவரோட ஒய்ஃப் ரம்யா கிட்ட இருந்து போன் கால் வருது. நம்ம பையனை ரிலீஸ் பண்ண போறாங்களாம், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்ககிட்ட கோவமா பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது ரம்யா இல்லன்றதை ஏகே கண்டுபிடிச்சிடுறாரு. ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பேச வச்சியான்ற மாதிரி ஏகே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஜானி இருக்கார்ல, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், உங்க பையனை வெளியே எடுக்கிறது என்னோட பொறுப்பு, சீக்கிரமா வெளியே எடுக்கிறேன், பேங்கை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கேக்குறாரு. நீ எதுக்குடா பையனை வெளியே எடுக்கணும், அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க வரதுக்கு முன்னாடி ஹீரோ பண்ணதை இப்பதான் காட்டுறாங்க. பையன் சில வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவெல்லாம் செக் பண்ணிட்டாரு. அதுல ஜானி ஃபாலோ பண்றது தெரியுது. இத பத்தி எல்லாம் இந்த பிரபு கிட்ட சொல்றாரு. பிரபு இருக்கார்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜானி ஜெயிலுக்குள்ள இருந்தான், எப்படி வெளியே இருக்க முடியும்னு கேக்குறாரு. சோ அவனுங்க மொத்தம் 2 பேருன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஜானியை பொறுத்த வரைக்கும் மொட்டை தான் தூக்கி இருக்கான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா இவரோட தம்பியான ஜாமி தான் தூக்கி இருப்பான். ஜாமி அச்சசலா இவர மாதிரியே தான் இருப்பான். இப்ப ஜாமியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஜாமிக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு போல, அதனால தான் பையனை இந்த மாதிரி மாட்ட வச்சிருக்கான். நல்ல வேலை, என்னால் தான் இது நடந்ததுன்னு நினைச்சேன், என் ஒய்ஃபால் தான் நடந்ததா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பேங்க் வேணுமா மொட்டை வேணுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஜாமி மொட்டை தான் வேணும்னு சொல்றான். ஆனா ஜானி இருக்கார்ல, எனக்கு பேங்க் தான் வேணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏகே இருக்கார்ல, எனக்கு ரெண்டுமே வேணும்டா, ரெண்டுத்தையும் நான் காலி பண்றேன்ற மாதிரி பேங்கையே வெடிய வச்சிடுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இந்த பேங்க் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுல, இது தெரிஞ்சு பேபல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பேபல பொறுத்த வரைக்கும் ஜானின்னு ஒருத்த மட்டும் தான் இருக்கான், 2 பேர் இருக்கிறதுலாம் தெரியாது. ஜானி, ஒன்னால தான் இந்த இடமே காலி ஆயிடுச்சு, சம்பந்தப்பட்டவனா சீக்கிரமா நீ காலி பண்ணும், இல்லனா உன் கதையை நான் முடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப ஜானியை பொறுத்த வரைக்கும் ஜாமி மேலதான் செம்ம கோவத்துல இருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. என்னால அந்த விஷயத்தை மறக்க முடியல, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜாமி இருக்கான்ல, ஜானின்ற பேர்ல தான் இருப்பான். நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான். அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து அம்மா கிட்ட பேசுற மாதிரி அடிக்கடி புலம்பிட்டு இருக்கான். இவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்தான்றதுக்கான ப்ரூஃப் இல்லமா, அதனால எதுவுமே பண்ண முடியாம இருக்குன்ற மாதிரி பிரபு சொல்லிட்டாரு. நான் ப்ரூஃப் ரெடி பண்றேன்ற மாதிரி இவங்களும் பேசுறதுக்காக வராங்க. இவன் அம்மா மாதிரிலாம் அக்கறையா பேசுறாங்க.
இவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்ல, அம்மா கிட்ட பேசுற மாதிரி இவன் பண்ண தப்ப பத்திலாம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இது போதும்ல அப்படின்ற மாதிரி பிரபு கிட்ட கேக்குறாங்க. இப்ப இவனை லாக் பண்ணாதீங்க, ஏன்னா இப்ப இவன் மைனரு, ஈஸியா வெளியே வந்துருவான். இன்னும் 2 நாள் இவன் மேஜர் ஆயிடுவான், அதுக்கப்புறம் இவனை லாக் பண்ணுங்கன்ற மாதிரி மாட்ட வச்சிருப்பாங்க. திட்டம் போட்டு மாட்ட வச்சாங்கல்ல, அதனால 7 வருஷம் இவன் ஜெயில இருந்து தான் வெளியே வந்திருப்பான். அதனால தான் அவங்க பையனை திட்டம் போட்டு இவன் மாட்ட வச்சிருக்கான்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அவங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. ஆளுங்களும் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. சரி, இந்த மொட்டை நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பதான் ஹீரோ மொட்டையை காலி பண்ணல நமக்கு தெரிய வருது. மொட்டை என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேருமே பார்ட்டி பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜானியை காட்டுறாங்க. ஜானி நிறைய டான்ஸ் கூட கால்ல கனெக்ட் ஆகுறாரு. எதுக்காக அவனோட போட்டோவை போட்டான்னு எல்லாருமே குரூப்பை விட்டு வெளியே போனீங்க, அவன் யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏகேவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. மும்பைக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. மஸ்தான் பாய் தான் இங்க வெயிட்டா இருப்பாரு. அவர்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. ஆனா மஸ்தான் பாய் இருக்கார்ல, இப்ப வேலை இல்ல, வேலை வந்தா சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பதான் ஒரு நபரை போட்டு தள்ளுற வேலை வந்திருக்கும். நிறைய ரவுடிங்க சேர்ந்து போட்டு தள்ளலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த சமயம் அந்த நபரை காப்பாத்துறதுக்காக ஏகே களத்துல இறங்கியிருப்பாரு. எல்லாரையும் மீறி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் எதிராக பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாரு. நல்லபடியா அந்த நபரை காப்பாத்தி வழி அனுப்பி வச்சிருப்பாரு. மஸ்தான் பையன் எதுக்காக அவனுக்கு வேலை பார்த்தேன்னு கேக்குறாரு. நீங்க யோசிச்சு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்க, அவன் கேட்ட உடனே வேலை தந்துட்டான், அதனால தான் அவனுக்காக வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. மும்பையை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ரவுடின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. மும்பைக்கு தானே அவன் ரவுடி, இது ஸ்பெயின்ல அவனால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பியிருக்கேன், அவன் கதையை முடிச்சுட்டு வருவான்ற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இவர் அனுப்பின நபர் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு சைமன் அப்படின்றது. சைமன், கதையை முடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. யாரை கொல்றதுக்கு யாரடா அனுப்பியிருக்க, அவரை பத்தி உனக்கு தெரியாது, அவர் இன்டர்நேஷனல் டான்ன்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏகே மும்பையில இருந்து மத்த பகுதிக்கெல்லாம் போயிருப்பாரு. மத்த ஆளுங்க கூட எல்லாம் பெரிய பெரிய மிஷன்லாம் பண்ணிருப்பாரு. அவர் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்றதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மொட்டை கிட்ட இருந்து கால் வருது. டே மொட்டை, நீ இன்னும் சாவலியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் சாகல, அந்த ஏகேவை சாவடிக்க போறேன், வேணும்ட்டே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கேன், ஆளுங்களெல்லாம் செட் பண்ணிட்டேன், கதையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றான். அந்த ஜானி ஜாமியை காட்டுறன்ற மாதிரி தான் மொட்டை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான் போல. இங்க இருக்க எல்லாருமே மொட்டையோட ஆளுங்க தான். சமயம் பார்த்து ஏகேவோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ஜானி கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஏகேவோட கதை முடிய போது, எல்லாருமே பாருங்கன்ற மாதிரி ஜானியும் பேசிட்டு இருக்காரு. இப்ப மொட்டை இருக்கான்ல, சாக போறது தெரியாம போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகுறான்ற மாதிரி சொல்றாரு. போட்டோ ஷூட் நடக்க போதா, அப்ப சம்பவம் உறுதின்ற மாதிரி மஸ்தான் பாய் சொல்றாரு. இப்பதான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒருத்தர சாதாரணமா கொல்ல மாட்டாரு, போட்டோ எடுக்கலான்ற மாதிரி உட்கார வச்சிருவாரு. அது போட்டோ எடுக்கிற கேமராவா இருக்காது, கன்னா இருக்கும். கன்னை வச்சு ஷூட் பண்ணி கதையை முடிப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறதா காட்டுறாங்க. மொட்டையும் ஆளுங்களையும் உட்கார வச்சிருக்காரு. இப்ப போட்டோ எடுக்கிற மாதிரி வந்தவர் சட்டுன்னு கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டாரு. மொட்டை நம்மளை ஏமாத்தி காலி பண்ண போறான்றது ஏகேக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் ஏகே மிஷின் கன்னை வச்சு மொட்டையும் ஆளுங்களையும் மொத்தமா முடிச்சிருக்காரு. என்னமோ பேசின மொட்டை கதை இப்ப முடிஞ்சிருச்சா, நீயும் கொஞ்சம் அடக்கி வாசி, இல்ல ஏகே கையால் தான் உனக்கு சாவுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத கேட்கிற ஜானிக்கு பயம் வந்துருது. ஜாமியை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருப்பான், அதே மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பான். இவன் ட்ரக்ஸ் எடுக்கும் போது இல்யூஷன் மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. அதாவது இறந்து போன மொட்டை எதிர வந்து பேசுற மாதிரிலாம் தோணுது. அந்த ஏகேவை பையனை வச்சு மட்டும் தான் வீக் பண்ண முடியும், நீங்க பையன் விஷயத்துல ஏதாவது பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஏகே கையால சீக்கிரமா செத்துருவீங்கன்ற மாதிரிலாம் மொட்டை சொல்றான். ஆக்சுவலா இவங்க வெளியே எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பையனை மர்டர் கேஸ்ல இவங்க மாட்ட வச்சிருக்காங்க. அதாவது நித்யாவோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்குன்ற மாதிரி போலீஸுங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த பையன் தான்ற மாதிரி கேஸை கொண்டு வந்துடுறாங்க. பையன் கூட நித்யாவை ஷூட் பண்ணதை பார்த்தேன்னு சொன்னான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் கேஸ்ல பையனை லாக் பண்ண வச்சிடுறாங்க போல. இத பத்தி ஏகேக்கும் தெரிய வருது. பையனை வேற ஜெயிலுக்கு வேற மாத்த போறாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜாமி கால் பண்ணிட்டான். என்னப்பா, உன் பையனை வேற ஜெயிலுக்கு மாத்த போறாங்களாமே, போற வழியிலேயே கதையை முடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் தடுக்கலான்னு கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள கிளம்புனா எப்படி, ஒரு பக்கம் உன்னோட ஒய்ஃபோட கதையை முடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், 2 பேர்ல யாரை காப்பாத்த போற, பையனா ஒய்ஃபான்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ண மாதிரி இவர் கிண்டல் பண்றாரு. 2 பேரையும் காலி பண்ண போறேன், முடிஞ்சதை பண்ணிக்கோ, நீ ஜானி ஜாமி கிடையாது, ஒரே சமயத்துல 2 இடத்துக்கு போறதுக்கு சாதாரண ஏகே தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாரு. இப்ப ஒய்ஃபை கொல்றதுக்காக ஆளுங்க துரத்திட்டுலாம் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒய்ஃபை ஆளுங்கெல்லாம் சேர்ந்து லாக் பண்றாங்க. ஏகேவும் திரும்ப திரும்ப ஒய்ஃப் நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. போன் எடுக்கிறவங்க ஒரு மாதிரி விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிக்கிற சவுண்டை கேட்டு இது யாருன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா 2 பேர் சேர்ந்து வாலி படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, அந்த சீனை இதுல கனெக்ட் பண்றாங்க. ஜானின்னு ஒருத்தன் உன்னோட ஒய்ஃபை தூக்கணும்னு சொன்னா, நீ தான் ஒய்ஃப் மேல கோவப்பட்டு தூக்க சொல்றியோன்னு நினைச்சேன், என்னப்பா ஒய்ஃப் கதையை முடிக்கவான்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஒய்ஃபை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ பையனை போய் காப்பாத்துன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இவரை ஏத்துக்கிறாரு.
இப்ப பையனை வேற ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது ஆளுங்க இருக்காங்கல்ல, வழியிலேயே இந்த வண்டியை கவுத்தி காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கரெக்டா ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. கவுத்த நினைக்கிற வண்டி எல்லாத்தையும் இவர் ஒவ்வொன்னா காலி பண்ணிட்டு இருக்காரு. பையனை சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த வண்டியை வேகமா ஓட்டிட்டு இருக்காரு. நல்லபடியா காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாமா காப்பாத்தி ஜெயில போய் விட்டுட்டீங்க, ஜெயில ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மச்சான் கேக்குறாரு. பிரச்சனை இல்ல, எனக்கு வேண்டிய ஆளுங்களை கொஞ்சம் இறக்கி இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவர் இருந்த ஜெயில சில ஆளுங்க இருந்தாங்கல்ல, அவங்கள இந்த இடத்துக்கு வர மாதிரி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி சில ஆளுங்க வந்திருக்காங்க. ஜானி இருக்கார்ல, நீ பொண்ணுங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணு, மேல மீட்டிங் நடக்க போகுது, அந்த இடத்துக்கு மட்டும் வந்துடாதன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. தம்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப பிரியா இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அது நித்யாவோட பாடியே கிடையாது, இவங்க வேற ஒரு பாடியை தான் நித்யான்னு சொல்லியிருக்காங்க. நித்யாவோட பாடி அந்த ஷிப்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ அந்த ஷிப்ல போய் பாடி கிடைக்குதா பாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த ஜாமி இருக்காரு பாத்தீங்களா, நித்யா கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நித்யா விகானோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிருப்பாங்க, உண்மையில அவங்க ஜாமியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. ஷிப்புக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, இவங்க 2 பேர் டான்ஸ் பண்றத பாத்துறாரு. அங்கிள் என்ன மிரட்டி இந்த மாதிரி பண்ண வைக்கிறான், காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. ரொம்ப நடிக்காதம்மா, மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல மச்சானா பிரசன்னா இருக்காரு பாத்தீங்களா, மேஜிக் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்கவரை வேற ஒரு இடத்துல இருந்தும் வர வைக்க போறேன், ஜானி இங்க தானே இருக்காரு, இப்ப பாருங்க வேற ஒரு இடத்துல இருந்து வர வைக்க போறேன்ற மாதிரி இவர் மேஜிக் பண்ற மாதிரிலாம் பண்றாரு. அந்த டைம் ஹீரோ இருக்கார்ல, அந்த ஜாமியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்ந்த மாதிரி தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இவனுங்க 2 பேர் இருக்காங்களான்ற மாதிரி பிக் டாடிக்கு தெரிஞ்சிருது. அவர் சொல்றது மூலியமா பேபலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஹீரோ இருக்கார்ல, இவங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. நீ கூட்டு போ, இங்க சிச்சுவேஷனை நான் பாத்துக்கிறேன்னு பிரியா சொல்றாங்க. இவரும் பிரியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பேபல் இருக்கார்ல, இந்த ஜானி மேலதான் பயங்கரமா கோவப்படுறாரு. 2 பேரா இருந்திருக்கீங்க, என்னையே இத்தனை வருஷம் ஏமாத்தி இருக்கல்ல, அந்த ஏகேவோட கதையை எப்பதான் முடிப்பேன்னு கேக்குறாரு. 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா முடிச்சிடுறேன்ற மாதிரி இவருமே சத்தியம்லாம் பண்றாரு. ஜெயில இருக்க பையன் நித்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஃபீல்லாம் பண்ணாத, அவ உன்னை லவ் பண்ணல, ஏமாத்தி இருக்கான்ற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. என்னைய ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டு இருக்கான். இப்ப ஜாமியும் நித்யாவையும் ஏகே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் மச்சான் கிட்ட இருந்து போன் கால் வருது. ரம்யாவோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை மாமா, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏகேவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரம்யா இருக்காங்கல்ல, பாலை கலக்கிக்கிட்டே எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க, குடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஏதாவது கலந்துருப்பாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து ஏகேவை சுத்தலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பையனை வெளியே எடுக்கிறதுக்கு சட்ட ரீதியா என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், அது மூலியமா பையனை வெளியே கொண்டு வந்துடுறேன், நீங்க இருந்தா பிரச்சனையாகும், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருமே போலீஸ் கூட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜாமியை ஏகே எங்க லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஏகேவோட ஒய்ஃப்ன்றதுனால ஆளுங்க விட்டுறாங்க. இவங்களுமே உள்ள வந்து இவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா என்ன ஞாபகம் இருக்கா, உங்களை பழி வாங்குறதுக்காக நான் தான் இப்படி பண்ணேன்னு சொல்றான். அப்ப ஹஸ்பண்ட்னால இது நடக்கலையா, நம்மளால தான் நடந்ததா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்ததை பார்த்து ஜானி ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வெளியே இருக்க ஆளுங்களெல்லாம் காலி பண்ணி ஜாமியை காப்பாத்துறதுக்காக வராரு. இவங்களும் மாட்டிக்கிட்டுமே நினைக்கிறாங்க. ஆனா பிரசன்னா இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ரம்யா ஓடிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடணும்ன்ற மாதிரி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. அப்ப நித்யா இருக்காங்கல்ல, ஹைட்டான பகுதியில இருந்து விழுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஜானி தான் கையை பிடிச்சு காப்பாத்துறாரு. ஜானியே விழுற மாதிரி போறாரு. இப்ப ஜாமி பிடிச்சிட்டு இருக்காரு. இவ உயிரோட இருக்கிறது தான் பிரச்சனை, இவ கதையை முடிச்சிருன்ற மாதிரி ஜானி சொல்லிட்டாரு. நான் லவ் பண்றேன் அப்படிலாம் கொல்ல மாட்டேன்ற மாதிரி ஜாமி சொல்லிட்டு இருக்காரு. ஆம்பளை பத்தி நீ மாதிரி பேசாதடா, 24 மணி நேரமா பொண்ணுங்க கூட தானே இருக்க, இவ ஒருத்தி போனா என்னடா ஆக போகுது, சாவடிச்சிருன்னு சொல்றாரு. உனக்காக தான் விகான லவ் பண்ற மாதிரி நடிச்சேன், தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ஜாமி கிட்டே இவங்க கெஞ்சுறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா அதை விட பழி வாங்குறது தான் எங்களுக்கு முக்கியம், அதனால சாரின்ற மாதிரி இவரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. பிரசன்னாவும் ரம்யா மேல கோவப்படுறாரு. நீ காரியத்தையே கெடுத்துட்ட, இப்ப அந்த பொண்ணையும் சாவடிச்சிட்டாங்க, இப்ப எதை வச்சு பையனை காப்பாத்துவ, நீ மாமா விஷயத்துல அவசரப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப யோகி பாபு இருக்கார்ல, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி தனியா ரூம்குள்ள கூட்டு போறாரு. ஆக்சுவலா யோகி பாபு இவரை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்புறாரு. நேரா ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. என்னால் தான் பையனுக்கு ஆபத்துன்றது தெரியும்ல, ஏன் சொல்லலன்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னால அதை தாங்கிக்க முடியாது, அதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. எதிர அந்த ஜானி தான் பேசுறான். நான் இங்க தான் இருக்கேன், தைரியம் இருந்தா வான்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு நாள் ஒய்ஃப் தானே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்ப ஒய்ஃபே போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கார் எடுத்துட்டு அந்த பகுதிக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. அங்க ஜானி இருக்கான். ஜானி
ஜானி கூட இவரும் பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பாட்டில் வந்து மண்டையிலேயே படுது. பார்த்தா அப்பதான் உண்மையான ஜானி வரான். அந்த ஜானி தானே டான்ஸ் எல்லாம் பண்ணுவான். அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஜானி ஓரளவுக்கு சண்டை போடுவான் போல. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஏகே கூட சண்டை போடுறாங்க. முதல்ல அடிக்கலாம் செய்யறாங்க, போக போக அடி வாங்குறாங்க. ஏகே இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. எங்களை அடிச்சிட்ட, ஆனா உன் பையனை எப்படி காப்பாத்துவ? ஜெயிலுக்கு நிறைய ஆளுங்களை அனுப்பியிருக்கோன்ற மாதிரி ஜானி சொல்றான். நிறைய பேர் பையனை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த இடத்துக்கு டைசன் வந்துடுறாரு. அதே சமயம் பிரசன்னாவும் வந்துடுறாரு. ஆபத்துன்னு தெரிஞ்சு இவங்க முன்கூட்டியே இந்த இடத்துல கைதி மாதிரி வந்திருப்பாங்க. இப்ப பையனை காப்பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணி ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பேபிள் இவங்க ரெண்டு பேருக்கு டைம் குத்தார்ல, அந்த டைம் முடிஞ்சிருது. அந்த ஏகே கூட சேர்த்து ஜானி ஜாமியும் போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது நிறைய காருங்க சுத்து போட்டுது. 100 பேர் சுத்தி இருக்காங்க. இத பாக்குற ஜானி எப்படி தப்பிக்க போறேன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் கார்ல இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிட்டாரு. பார்த்தா காருக்கு மேல கன்னு வருது. அந்த கன்னை வச்சு சுத்தி ஷூட் பண்ணிட்டாரு. மிஷின் கன்னு சுத்தி ஷூட் பண்றதுல எல்லாருமே காலி ஆயிடுறாங்க. இவருமே கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, இவங்க ரெண்டு பேருமே ஏமாத்தி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்றத புரிய வைக்கிறாரு. பையன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பையன் இருக்கான்ல, பார்ட்டில முன்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அப்பா வரப்போறாருன்ற மாதிரி சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பாவும் வராரு. ஆக்சுவலா இவன் குழந்தையா இருக்கும் போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அப்பா பல வருஷம் உன் கூட இருக்க போறது இல்ல, ஆனா கண்டிப்பா என் மேல உனக்கு அன்பு குறையாது, அந்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன், என்னை பார்க்கும் போது நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்கப்பா, ஐ லவ் யூ டேட் அப்படின்ற மாதிரி இந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான். இவரும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. எல்லாருமே எமோஷனலா லைட்டா ஃபீல் பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. இப்ப ஜானி ஜாமி ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜானி இருக்கான்ல, ஏற்கனவே தப்பிக்கிறதுக்கு பிளான போட்டுட்டேன், ரெடியாரு, எப்பனாலும் வண்டி வெடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறாங்க போல. இந்த வண்டி கவுந்து விழுது. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா தப்பிச்சிடுறாங்க. காப்பாத்தன் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா கார் ஒண்ணு வருது. காருக்குள்ள இருந்து ஏகே தான் இறங்குறாரு. நீங்க பண்ண வேலைக்கு அன்னைக்கே உங்க ரெண்டு பேரையும் நான் போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா என்னோட ஒய்ஃப் ஆசைக்காக தான் சட்டத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி தண்டனை வாங்கி தரலாம்னு நினைச்சேன். எனக்கு மனசு கேட்காமையே இருந்தது. இப்ப ரெட் டிராகனா என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறேன்ற மாதிரி மிஷின் கன்னை வச்சு இஷ்டத்துக்கு இவங்களை ஷூட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.